வணக்கம் நேயர்களே. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. வைரமுத்துவினுடைய அற்புதமான வரிகள். முத்து திரைப்படத்தில் நாங்கள் இந்த பாடல் பார்த்திருப்போம். ஒருவர் நிறுவன முதலாளி பாடலில் வருகின்ற வரிகள். எதற்காக இந்த பாடல் இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கலாம். நாங்கள் மண்ணுக்காகத்தான் சண்டை பிடிக்கிறோம் இல்லையா? இப்பொழுது பார்த்தா அக்கம் பக்கம் வீட்டுக்காரோட அந்த மதில் மண் எங்களுடையது, இந்த பக்க வேலி உங்களுடையது, இந்த வேலியில் குவிக்கப்பட்ட மண் எங்களுடையது. மழை வந்து மண் வந்தாலும், மழை வெள்ளத்தோடு மண் வந்தாலும் அது எங்கே நிற்கிறதோ அந்த மண் எங்களோட பக்கத்துலேருந்து தான் வந்தது, அதால் அது எங்களுக்கு தான் சொந்தம். நிறைய சண்டைகள் பார்த்துருக்கோம் இல்லையா? இது பூமியில் நாங்கள் பிடிக்கிற சண்டை. இப்போ இந்தியா, அமெரிக்கா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் எதுக்கு சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால், நிலாவிண்ட மேற்பரப்பில் யார் கொண்டே முதல் மனுஷர் ஆக்குறது. பாவீங்களா, நாங்கள் பூமிக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரோட மண்ணுக்கு சண்டை பிடிக்கிறோம், அங்கே நிலவுக்கு போய் யார் மனுஷரை முதல்ல ரக்குறது என்று சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்மையில் பார்த்தோம்னா சீனா வந்து 4வது விண்கலம் நிலாவுக்கு அனுப்பியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நிலவிண்ட மேற்பரப்பில் சீனா தங்களோட கொடியையும் கொண்டே விரித்து வச்சுட்டாங்க. அங்கே சீனாவின் கொடி சந்திரன மேற்பரப்பில் பறந்து கொண்டு இருக்கு. இதற்கிடையில் வந்து ஜப்பான் போயிட்டு வந்துட்டாங்க, இந்தியா போயிட்டு வந்தாங்க, அமெரிக்கா வந்து அடிக்கடி போகிறாங்க, நாசா வந்து போகிறாங்க. இப்போ புதுசாக தனியார் விண்வெளி நிறுவனங்களும் வந்து நிலவுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கு. பிப்ரவரி மாதம் வந்து அமெரிக்க தனியார் நிறுவனம் ஒன்று நிலவுக்கு விண்கலத்தை அனுப்புது, புதிய ஒரு தனியார் விண்கலத்தை. அப்போ தரவுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு இருக்குது. இப்போ 2026ஆம் ஆண்டு நாசாவிலிருந்து விண்வெளி வீரர்கள் நிலவில் கொண்டு போய் தங்களை நிறுத்துறதுக்கு, அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு முடிவில் வந்து தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இந்த விஷயம் இப்போ வைரலாக இருக்குது. இது தவிர சீனா என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை நாளைக்குப்பா நீங்கள் கொண்டு விண்வெளி வீரர்களையும் விண்கலங்களையும் கொண்டு அங்கே விட போகிறீங்க? இப்போ ஆல்ரெடி எங்கள்கிட்ட கொடி பறக்குது. 2030ஆம் ஆண்டில் வந்து நாங்கள் மனுஷங்களையும் கொண்டே அங்கே விட போகிறோம், சாதாரண மனிதர்களையும் கொண்டே நிலவில் விட போகிறோம், முடியுமா அப்படின்ற மாதிரி இப்போ கேட்டிருக்காங்க. ஓகே, நல்ல கேள்வி. இப்போ நிலவுக்கு வந்து போகிறது மனிதர்கள் சொன்னால் சீனர்களாக முதலாக வந்து போகிறாங்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதை வந்து மற்ற நாடுகள் சம்மதிக்குமா? அமெரிக்கா, ஜப்பான், அதே போல் இந்தியா, வேறு நாடுகள் எல்லாம் சம்மதிப்பாங்களா, ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவங்களோட டெக்னாலஜி, அவங்களோட பவர், அவங்களோட விஞ்ஞானம் வந்து அவ்வளவுத்துக்கு வளர்ந்துருக்குது சீனாண்டு, அது மறுப்பதற்கு இல்லை. என்னென்னு சொன்னால் மேற்பரப்பில் கொடியே கொண்டு விரிச்சிட்டு வந்தார்கள். அவங்க சும்மா போய் பார்த்துட்டு வாரதில்லை. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி போக மீன் குழம்பு கொண்டு போனாங்க இல்லையா? அது மட்டும் சாதனை தான். அதுபோல் சீனா வந்து வேறு ஏதாவது கொண்டு போகலாம், தாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டு இதை கொண்டு போகலாம். ஆனால் 2026ஆம் ஆண்டு நாசா விண்வெளி வீரர்களை இறக்கி மனிதர்கள் வாழலாமா என்ற முடிவை எடுக்கிற சம நேரத்தில் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே எப்படியாவது நாங்கள் மனிதர்களை கொண்டு நிலவில் விடுவோம் என்று சீனா இப்போ சேலஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த சேலஞ்சில் சீனா வெல்லுமா அல்லது சீனாவுக்கு முன்னதாக யாராவது கொண்டு மனிதர்களை கொண்டு அங்கே விடுவாங்களா என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த விஞ்ஞான உலகத்தில் எவ்வளவு நாடுகள், மேலைத்தே நாடுகள் அப்படி போட்டி போடுறாங்க. நிலவுக்கு யார் போகிறது, விண்வெளியில் என்னத்தை கண்டுபிடிக்கிறது, சூரியனுக்கிட்ட போக முடியுமா, அது இது. நாங்கள் என்ன செய்கிறோம், கீழே இருந்து அந்த நிலம் உங்களுடையா, இந்த நிலம் எங்களுடையா, அந்த கல் மண் உங்களுடையா, இந்த கிணத்துல இந்த பங்கு எங்களுடையா, அந்த வேலியில் அந்த மரம் யாருடையது, இந்த கொப்பு யாருடையது, இப்படி சின்ன சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? எனவே நாங்கள் வளர வேண்டியவை இன்னும் நிறைய இருக்கிறது. எங்களுடைய அறிவை நாங்கள் விசாலப்படுத்தி கொள்ள வேண்டும், கிணற்று தவளைகள் போல் இருக்கக்கூடாது. எனவே அன்பான உறவுகளே, இதற்கெல்லாம் சாத்தியமானது எங்களுடைய கல்வி ஒன்றுதான். எங்களுடைய கல்வியை நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய விடயங்களை தேடிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் எங்களால் ஏதேனும் ஒரு சாதனையை செய்ய முடியும். தமிழர்களாக நாங்கள் எத்தனையோ சாதனைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம், இல்லை என்று இல்லை. ஆனால் அவை இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை, வெற்றியுடன். வணக்கம்.